ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். குமுன்னு இருக்குங்க. ஓமம் பொடி நல்ல ஜீரணத்துக்கு, சளி ரிலீஃப் ஆகிறதுக்கு, தலைவலி போகிறதுக்கு, பல விஷயங்களுக்கு இந்த ஓமம் பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சூடான சாதம், நெய்யே உடனே சாப்பிட்றதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான பொடியாக இருக்கும். டெய்லி இந்த அளவுக்கு சாதம் சாப்பிட்டா போதும். நம்ம உடம்பு அவ்வளோ கலார்னு இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கலாம். இது நம்ம சாதத்துக்கு மட்டும்தான் போட்டு சாப்பிடணும்னு இல்லை, இட்லி தோசை கூட போட்டுக்கலாம். ஊத்தப்ப மாட்டம் போட்டுட்டு அந்த பொடியை தூவி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். புளிப்பணியாரத்துக்கு ஆப்டா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பார்ப்பீங்க. இந்த வீடியோ உடனே பார்க்கணும்னு தோணுதுங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜீரணத்துக்கு, சளி, இரும்பல், ஜுரம் வர்ற மாதிரி இருக்கும்போது தலைவலி. அந்த தலைவலி எதுக்கு வருது அப்படின்னு நினைக்கிறீங்க? நமக்கு கோல்டு ஒரு மாதிரி சளி கட்டும்போது தலைவலி வரும். அதே போல பல்லு வலி கூட வரும் சளி வரும்போது. பல் ஏதாவது இடத்துல நமக்கு வீக்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பல்வலி ஜாஸ்தியா தெரியும். சளி ஏற்படும் போது அது உடனே பல்லு வலியா நமக்கு காமிக்கும். அப்ப நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இது ஓமம் எடுத்திருக்கேன். இப்ப நாம எந்த அளவுக்கு ஓமம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் வெறும் வாணலி, எண்ணெய் எதுவும் விடல, வாணலி சூடா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நாம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா சுத்தம் பண்ண ஓமம். பாருங்க, இது ஒரு 2 நிமிஷம் அனல் கம்மியா வச்சு நாம வறுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் வறுத்திருப்பேன். அந்த அனல் ஃபுல் சிம்லயே தான் இருக்கு. கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. அட் த மெயின் டைம் வெடிக்க ஆரம்பிக்குது, 1 2 வெடிக்க ஆரம்பிக்குது. இது ஃபுல்லா வெடிக்க முடிக்கிறதுக்குள்ள நமக்கு நல்லா செவந்து போயிடும், ப்ரௌன் ஆயிடும். அதனால இப்போ இது பாதி கலர் சேஞ்ச் ஆனதுமே இந்த கலர் வரும்போது நம்ம எடுத்துடணும். இதை இப்போ இதை பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இது போட்டுட்டு இப்போ இதே அளவுக்கு கொத்தமல்லி, தனியா, இப்போ அதே அளவு நான் ஓமம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு இப்போ கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி அடுப்புல போட்டதுமே ஒரு கலந்துட்டு இதுல ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுட்டு, மிளகு கொஞ்சமா, ஏன்னா ஓமமும் காரம், அதுக்கோசம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதுவும் அதே போல வறுத்துக்கணும். நாம இது வறுக்கும் போதே இதுல இன்னொரு விஷயமும், இன்னும் 2 விஷயமும் நம்ம சேர்த்துடலாம். இது வறுபட்டு இருக்கும் போது நமக்கு காரத்துக்கு எவ்வளவு மிளகா வேணுமோ, ஓமம் காரம் மட்டும் ருசி கொடுக்காது. நாம எந்ததான் மருந்தா இருந்தாலும் அதை கொஞ்சம் ருசியோட நம்ம செஞ்சோம்னா தான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது போட்டு ஒரு கலந்துட்டு, கருவேப்பிலை காய வச்சு வச்சிருக்கேன், கழுவிட்டு காய வச்சு வச்சிருக்கேன். அதை நாம இதுல சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதுல இன்னொரு விஷயமும் நாம சேர்க்க போறோம். ஏன் அப்படின்னா, கல்லுப்பு. இதுக்கு எந்த அளவுக்கு கல்லுப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கணும். இந்த பொடி 1 மாசம் வரைக்கும், 1 மாசம் வராது, இது 1 வாரத்திலேயே தீர்ந்துடும். இருந்தாலும் நம்ம 1 மாசம் 2 மாசம் வச்சுக்கணும். அப்படின்னா இந்த கல்லுப்புல ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. தேவையான அளவு, ருசிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எப்பவுமே நான் வறுத்து வச்சிருக்கிற கல்லுப்பு தான். இருந்தாலும் ஒரு தடவை நம்ம வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா லைஃப் நல்லா இருக்கும். இப்போ இந்த உப்பு எல்லாமே அட் அ டைம் நமக்கு நல்லா வறுபட்டுடும். கருவேப்பிலையில துளியும் ஈரம் இருக்கக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முந்தையே சொன்ன உங்களுக்கு, இந்த பொடி இட்லி தோசை கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும், சூப்பரா இருக்கும். பாருங்க, இது கொஞ்சம் வறுபடட்டும் 1 நிமிஷம். இப்போ உங்களுக்கு வறுபட்டதுமே அந்த வாசனை நல்லா தெரியும். அந்த கருவேப்பிலை வறுபடுறது, ஜீரகத்தோட வாசனை, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும் நமக்கு. இப்போ எடுத்து ஒரு கருவேப்பிலை எடுத்து நம்ம நுணுக்கி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, இது மாதிரி நுணுங்கணும். இது மாதிரி நுணுங்கிடுச்சு அப்படின்னா நாம எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்ல. இப்போ நம்ம வறுத்த பொருட்களை 2வது தரம் வறுத்த பொருட்கள் நம்ம தனியா வச்சுக்கணும். இப்ப பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் நம்ம அளந்தோம் இல்லையா உளுந்து, அது இதுல வறுத்துக்கலாம். இப்போ இது வறுபடும் போது அனல் அப்படியே தான் இருக்கு, சிம்லியே தான் இருக்கு. கூட இந்த புளி, நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம புளி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா அந்த உளுந்து பொன்னிறமா வரணும். நம்ம முந்தைய புளி போட்டோம் அப்படின்னா அது வாணலியில ஒட்டி
மற்ற பொருட்கள் வறுக்கும்போது முடியாது, நமக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியாது. கடைசியில் நம்ம இது போட்டோம் அப்படின்னா நல்லா நிதானமாக வறுபடும். அதே சமயம் வானொலி அழும்பானாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நான் அனல் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புளிக்கோசம் நான் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த புளியை மட்டும் இதை அப்படியே நிறுத்தி வச்சுக்கலாம். உளுந்தை எடுத்துட்டு இந்த புளியை மட்டும் நம்ம அந்த வானலிலேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம போட்டு வச்சுன்னா இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், உளுந்து வந்து நான் இந்த ஓமத்தோடையே சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த சூடு ஆறுறதுக்குள்ளே வானலி சூட்டுக்கு அந்த அதில் இருக்கிற உளுந்தோட அந்த புளியும் நல்லா ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மிளகா தனியா அதெல்லாம் நாம் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கணும். இப்போ இது ஒரு தடவை சுத்தமாக எடுத்து விடுங்க. இப்போ இது வந்து நம்ம அந்த உளுந்த எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜம்முன்னு வறுபட்டுடுச்சு. இப்போது இதில் இருக்கிற ஈரத்தன்மை மொத்தம் போயிடுச்சு, புளியில் இருக்கிற ஈரத்தன்மை. இப்போ இதை ரன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொடி ரெடி ஆகிடுச்சு. இது மொத்தமே நான் 20 நிமிஷம் தான் செலவு பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான பொடி. பாருங்கள், இது ஒரு சிட்டிகை வாயில் போட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்குது. எனக்கு வந்து உப்பு மட்டும் ஒரு துளி பத்தலை. இப்போ இது வந்து நான் வீட்டில் எல்லாமே சால்ட்டு கல்லுப்பு எல்லாமே வறுத்து வச்சுருக்கிறதால இந்த சால்ட் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறேன் நான். இது நம்ம ஓமம் வந்து இந்த ஃப்ளேவர் கரெக்டாக இருக்குங்க. உங்களுடைய ஓமத்தோடைய ஃப்ளேவர் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இதை ஓமம் மட்டும் இந்த அளவு எடுத்துக்கிட்டு மற்ற பொருட்களுடைய அளவுகளை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் இது ஃப்ளேவர் வந்து அருமையாக இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ஃப்ளேவரு. இது இப்போ வந்து நம்ம இது சாதம் கலந்துடலாம். பாருங்க, சாதம் நல்லா சுட சுட இருக்கு. ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு சாதம் வச்சாலே போதுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பொடி போட்டு சாப்பிட்டாலே போதும் நமக்கு. இதுனா நல்லா சூடாக இருக்கும் போதே நெய் ஒரு 2 டிராப்பு, இப்போ கொஞ்சமாக பொடி நான் இப்போ கலந்து காமிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. அருமையான ஓமம் பொடி ஜீரணத்துக்கு, வயிறு சங்கடத்துக்கு, உப்பசத்துக்கு, காய்ச்சல் வர்ற மாதிரி இல்லை காய்ச்சல் வந்து போன அப்புறம் வாய் கசப்புக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ஒரு ஆரோக்கியமான பொடி. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு மருந்து பொடி இவ்வளோ குவிக்காக சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் வந்து ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான், அஞ்சரை பெட்டியில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான். கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.